அரக்கோணம் பாராளுமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு இந்த தொகுதியில் ரூபாய் 150 கோடி பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, திமுக சார்ந்தவர்கள் கொடுத்து வருகிறார்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை, இதற்கு ஆதாரம் இல்லை என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மறுத்து செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதி திருத்தணி நகராட்சியில் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெறுகின்ற அரசு பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அவருடன் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தீபா, திருத்தணி காவல்துறை டிஎஸ்பி விக்னேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள், பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்புகள் குறித்து விரிவாக அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி. இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்று திருத்தணியில் அரக்கோணம் பாராளுமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு, இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் வாக்காளர்களுக்கு இரவோடு இரவாக ரூபாய் 150 கோடி பணம் கொடுத்து வருகிறார், ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் வரை கொடுக்கிறார் என்று குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் நீங்கள் போன் எடுப்பதில்லை, மாவட்ட மேற்பார்வை தேர்தல் அதிகாரி போன் எடுப்பதில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து உங்கள் பதில் என்ன என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அளித்த பதில்கள்: என்னிடம் பாமக வேட்பாளர் புகார் மனு அளித்தார். அதேபோல் வேட்பாளர் பாலு பொது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு அளித்திருந்தார். இந்த 2 புகார் மனுவுக்கும் நாங்கள் பதிலளித்து விட்டோம். எந்த இடத்தில் பணம் விநியோகம் செய்யப்படுகிறது, இதற்கு என்ன ஆதாரம் என்று உள்ளது என்று கேட்டதற்கு அவர்கள் எந்த ஒரு பதிலும் கூறவில்லை என்று கூறினார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பணம் திமுகவினரால் கொடுக்கப்படுகிறது என்று கூறினார். இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் தேர்தல் பறக்கும் படையினர், தேர்தல் நிலைய கண்காணிப்பு குழுவினர் என அனைத்து தேர்தல் விதிமுறைகளின்படி அனைவரும் பணியில் இருக்கின்றனர், தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி அனைத்து இடங்களிலும் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வருவாய்த்துறையினர், கிராம நிர்வாக அலுவலர் என அனைவரும் நேரடி கண்காணிப்புகளில் ஈடுபட கூறி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் பணம் கொடுக்கப்படுகிறது என்று தகவல் எதுவும் வந்தால் கண்ட்ரோல் ரூமிற்கு வரும் தகவல், மாவட்ட ஆட்சியருக்கு எனக்கு வரும் தகவல் என அனைத்து தகவல்களையும் உண்மைத்தன்மை குறித்து மேலே குறிப்பிட்டுள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு வழங்கி அந்த இடத்தில் உடனடியாக சோதனை செய்யவும், மேற்பார்வையிடவும், உண்மைத்தன்மையை ஆய்வு செய்யவும் குறிப்பிட்டுள்ளது என்று ஆட்சியர் தெரிவித்தார். பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு கண்ட்ரோல் ரூமிற்கு போன் செய்யவே இல்லை, அனைவரும் போன் எடுக்கவில்லை என்று பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு கூறிய குற்றச்சாட்டிற்கு ஆட்சியர் மறுப்பு தெரிவித்தார். தேர்தல் மேற்பார்வையாளர் அவருக்கு இன்று காலை செய்தியாளர்கள் முன்னிலையில் போன் செய்தார். பாமக வேட்பாளர் பாலு என்று கூறியதற்கு அந்த நேரத்தில் தேர்தல் மேற்பார்வையாளர் மருத்துவமனையில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து அதே தொலைபேசி எண்ணிற்கு மீண்டும் அழைத்து அவரிடம் வேட்பாளர் பாலுவிடம் பேசியுள்ளார் தேர்தல் மேற்பார்வையாளர் என்று ஆட்சியர் வளர்மதி தெரிவித்தார். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் திமுகவினர் பணம் விநியோகம் செய்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஆட்சியர் வளர்மதி கூறிய பதில்: அப்படி அவர் கூறிய குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக அந்த பகுதியில் அதிகாரிகளை அனுப்பினோம். அவர் கூறிய தகவல்கள் ஒரு நம்பர் வாகனத்தில் இல்லை, உண்மை இல்லை. மேலும் அவர் கூறிய வாகன எண்களில் அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்தோம். அப்படி ஒரு சம்பவம், பணம் கொடுக்கும் சம்பவம் நடைபெறவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மறுப்பு தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியராக, மாவட்ட தேர்தல் அதிகாரியாக உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தெரிவித்தார்.